இந்த ஐஸ்லாந்து கிரிக்கெட் சபை அவ்வப்போது வேடிக்கையாக ஏதாவது ஒரு விடயத்தை செய்து விடுவார்கள். அது சமூக ஊடகங்களிலும் கொஞ்சம் அதிகமாக கவனம் பெறும், சர்ச்சையாகவும் மாறும். அப்படி இப்போது ஐபிஎல்லை வைத்து ஒரு அணியை ஐஸ்லாந்து கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பருவ காலத்துக்கு அதிகமான தொகை கொடுத்து வாங்கப்பட்டு மிகச் சிறப்பாக விளையாடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு மோசமாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வீரர்களை வைத்து ஒரு அணியை அறிவித்திருக்கிறது இந்த ஐஸ்லாந்து கிரிக்கெட் சபை. இந்த அணிக்கு மோசடி 11 பேர் என்று சொல்லித்தான் பேர் வைத்திருக்கிறார்கள். இந்த அணியினுடைய அணித்தலைவராக யாரை இந்த ஐஸ்லாந்து கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பருவ காலத்தில் லக்னோ அணி மூலமாக 27 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட ரிஷப் பண்ட் அவர்தான் இந்த அணியினுடைய அணித்தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மொத்தமாக 11 ஆட்டங்களில் இதுவரைக்கும் 128 ஓட்டங்களை தான் பெற்றிருக்கிறார். இந்த அணியில் ராகுல் திருப்பதி இருக்கிறார், ரச்சின் ரவீந்திர இருக்கிறார், இஷான் கிஷான் இல்லாத அணியா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு அவரும் இருக்கிறார். வெங்கடேஷ் ஐயர், மேக்ஸ்வெல், லியம் லிவிங்ஸ்டன், தீபக் கூடா, அஸ்வின், மதீஷ பத்திரன அவரும் இருக்கிறார். அதேபோல் முகமது சமீனுடைய பேரும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இம்பாக்ட் பிளேயராக முகேஷ் குமாருடைய பேரை இந்த ஐஸ்லாந்து கிரிக்கெட் சபை பேரிட்டிருக்கிறது இந்த அணியினுடைய விவரத்தில்.